பணம் கதை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய நிதி சொத்து எதுன்னு நினைக்கிறீங்க? உங்க சம்பளமா இல்ல சேமிப்பா? கண்டிப்பா இல்ல. அது நீங்க ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துற உங்களுடைய ஒரு திறமை தான். ஆனா பாருங்க, நம்ம பலரும் அதை வெறும் ஒரு வேலையா தான் பார்க்கறோம், ஒரு சொத்தா பார்க்கறதே இல்ல. சரி, இந்த பகுதியில உங்களுடைய அந்த திறமைய எப்படி ஒரு ஆட்டோமேட்டிக் இன்கம் மிஷினா மாத்துறதுன்னு தான் நாம பார்க்க போறோம். நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த கேள்விக்கு உங்க பதில் ஆமான்னா நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நிறைய பேர் இது வெறும் ஒரு கனவுன்னு நினைப்பாங்க. ஆனா உண்மையில இது ஒரு சிஸ்டம். ஒரு சரியான அமைப்பை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா நீங்க வேலை செய்யாதப்ப கூட உங்க திறமை உங்களுக்காக உழைக்கும். அதை எப்படி செய்யறதுன்னா இப்போ நாம பார்க்க. இந்த ரெண்டு காட்சியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இடது பக்கம் ஒரு ஃப்ரீலான்சர் ராத்திரி 2 மணிக்கு கம்ப்யூட்டர் முன்னாடி ரொம்ப சோர்வா உட்கார்ந்திருக்காரு. இதுதான் நேரத்தை பணத்துக்காக விக்கிற நிலைமை. ஆனா வலது பக்கம் பாருங்க, அதே 2 மணிக்கு போன்ல ட்ரிங்னு ஒரு சத்தம், ஒரு புதிய ஆர்டர் வந்திருக்குன்னு நோட்டிபிகேஷன். இதுதான் ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தோட பவர். இதை எப்படி அடையறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஓகே, அப்போ முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? தப்பு உங்க திறமையில இல்ல, அதை நீங்க கையாளுற விதத்துல தான் இருக்கு. நிறைய பேர் அவங்க திறமைய மணி நேர கணக்குல விக்கிறாங்க, அதை ஒரு வேலையா மட்டுமே பாக்குறாங்க. ஆனா எப்போ அது ஒரு பிசினஸ் சிஸ்டமா பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உண்மையான மாற்றம் நடக்கும். இதுதான் அந்த அடிப்படை மனநிலை மாற்றம். ஒரு கிக் ஒர்க்கர் எப்படி யோசிப்பார்னா, இன்னைக்கு நான் எத்தனை மணி நேரம் வேலை செய்ய முடியும் அப்படின்னு தான் யோசிப்பார். ஆனா ஒரு வெல்த் பில்டர் நான் இல்லாம இதே வேலையை எத்தனை தடவை திரும்ப திரும்ப விற்க முடியும்னு யோசிப்பார். இந்த ஒரே ஒரு கேள்விதான் உங்க வருமானத்தை பல மடங்கு அதிகமாக்குறதுக்கான சாவி. இந்த மேற்கோள் நாம பேசிட்டு இருக்கிற விஷயத்தோட மொத்த சாராம்சத்தையும் சொல்லுது. நீங்க இன்னும் அதிகமா கடினமா உழைக்கிறதுல அர்த்தமே இல்ல. உங்க வேலைய எப்படி பல மடங்கு பெருக்க முடியும், அதாவது எப்படி ஸ்கேலபிளா மாத்த முடியும்னு யோசிக்கிறதுல தான் உண்மையான செல்வம் இருக்கு. சரி, இப்போ உங்க ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்துக்கான மூலப்பொருள், அதாவது உங்க திறமையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். உங்ககிட்டயே ஒரு தங்க சுரங்கம் இருக்கு. ஒருவேளை நீங்க அதை இன்னும் தோண்டி எடுக்காம இருக்கலாம். உங்க மனசுல இந்த ஒரு கேள்வியை மட்டும் கேட்டு பாருங்க. போன வருஷம் முழுக்க உங்க கிளையண்ட்ஸ் எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் வேலைக்காக உங்களை திரும்ப திரும்ப தேடி வந்தாங்க? அது ஒரு சின்ன வேலையா கூட இருக்கலாம். ஆனா அதுல தான் உங்க ஆட்டோமேட்டிக் இன்கம்கான ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. பாத்தீங்களா, நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட எல்லா சர்வீஸ் பிசினஸ்லயும் இந்த மாதிரி திரும்ப திரும்ப செய்யக்கூடிய வேலைகள் கண்டிப்பா இருக்கும். ஒரு கோடரா இருந்தா லேண்டிங் பேஜ் செய்யறது, ஒரு எழுத்தாளரா இருந்தா எஸ்இஓ பிளாக் எழுதுறது, இந்த மாதிரி வேலைகள் தான் ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் உருவாக்குறதுக்கு ரொம்பவே சரியானது. சரி, உங்ககிட்ட அப்படி என்ன திறமை இருக்கு, யோசிச்சு மறட்டாம கமெண்ட்ல சொல்லுங்க. அதை எப்படி ஒரு ஆட்டோமேட்டிக் இன்கமா மாத்தலான்னு நாம சேர்ந்து விவாதிக்கலாம். சரி, உங்க திறமையை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா அது ஒரு பாசிவ் இன்கம் சிஸ்டமா மாற தயாரா இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் இந்த 3 பகுதி டெஸ்ட். வாங்க உங்க திறமையை இந்த டெஸ்ட்டுக்குள்ள கொண்டு போய் பார்க்கலாம். முதல் டெஸ்ட், உங்க வேலையை ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடியுமா? அதாவது நீங்க செய்யற வேலையை டெம்ப்ளேட், செக்லிஸ்ட் இல்லனா ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபி மாதிரி பிரிக்க முடியுமா? ஒவ்வொரு தடவையும் புதுசா யோசிக்காம ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸை ஃபாலோ பண்ணி வேலையை முடிக்க முடியுமாங்கிறது தான் கேள்வி. உதாரணத்துக்கு, ஒரு எழுத்தாளர் ஒரு அவுட்லைன் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணலாம், ஒரு டிசைனர் ஸ்டைல் ப்ரீசெட்டை யூஸ் பண்ணலாம். முதல் கேள்விக்கு உங்க பதில் ஆமான்னா ஆட்டோமேஷனுக்கான முதல் கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். ரெண்டாவது டெஸ்ட் கொஞ்சம் சவாலானது. வேலையை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது. உங்க வேலையில 80% ஒரு ஜூனியர் எம்ப்ளாயி, ஒரு வர்ச்சுவல் அசிஸ்டன்ட், ஏன் ஒரு ஏஐ டூல் மூலியமாக கூட செய்ய முடியுமா? நீங்க சும்மா மேல இருந்து பார்த்தா மட்டும் போதுமா? இங்க தான் பல பேருக்கும் ஒரு மென்டல் பிளாக் வரும். என்ன மாதிரி இதை யாரும் சரியா செய்ய மாட்டாங்க அப்படின்னு தோணும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? உங்க ஈகோ வேணான்னு சொல்லும், ஆனா உங்க பேங்க் பேலன்ஸ் கண்டிப்பா வேணும்னு சொல்லும். வேலையை பெர்ஃபெக்ட்டா செய்யறதை விட அதை ஸ்கேலபிளா செய்யறது தான் இங்க ரொம்ப முக்கியம். மூணாவது, கடைசி டெஸ்ட், உங்க கிளையண்ட்ஸோட மனநிலையை பத்தினது. அவங்க நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னு பார்க்கறாங்களா, இல்ல வேகமான எதிர்பார்க்குற ஒரு ரிசல்ட்டுக்காக பணம் தராங்களா? அப்ப முக்கியமான விஷயம் இதுதான். உங்க கிளையண்ட்ஸ்க்கு நீங்க பட்ட கஷ்டத்தை விட அவங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் தான் முக்கியம்னா, உங்க சர்வீஸை ஒரு சிஸ்டமா மாத்துறதுக்கு 100% பொருத்தமானது. அவங்களுக்கு தேவை வேகம், ஃபிக்ஸட் வேலை, அப்புறம் எதிர்பார்க்குற ஒரு அவுட்புட், அவ்வளோதான். இந்த 3 டெஸ்ட்லயும் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்த்துக்கள். உங்க கையில இருக்கிறது வெறும் ஒரு திறமை இல்ல, அது ஒரு வருமான இயந்திரம். உங்களுடைய அந்த இன்கம் மிஷின் எந்த திறமையை வச்சு இயங்க போகுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் தியரி பார்த்தோம். இப்போ இந்த மாற்றம் நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு சில ரியல் வேர்ல்ட் உதாரணங்களோட பார்க்கலாம். இது உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவான ஐடியாவை கொடுக்கும். ஒரு டிசைனரோட உதாரணத்தை எடுத்துக்கலாம். அவர் முன்னாடி ஒவ்வொரு தம்ப்நெயிலையும் தனித்தனியா வித்துட்டு இருந்தாரு. இப்போ அதை நிறுத்திட்டு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸா மாத்திட்டார்.
வெறும் 5 ஸ்டைல்ஸை மட்டும் ஆஃபர் பண்றார், ஆர்டர்களை ஒரு கூகுள் ஃபார்ம் வழியா வாங்குறார், வேலையை முடிக்க ஒரு ஜூனியர் டிசைனரை வச்சிருக்கார். திறமை ஒன்று தான், ஆனா சிஸ்டம் வேற. வருமான வித்தியாசத்தை மட்டும் பாருங்க. இதோ இன்னொரு சூப்பர் உதாரணம். ஒரு எழுத்தாளர் தினமும் எழுதணுமேங்கிற ப்ரெஷர்ல இருந்து ஒரு கண்டென்ட் ஃபேக்டரி மாடலுக்கு மாறியிருக்கார். அவர் ஏஇ மூலமா முதல் டிராஃப்டை உருவாக்கி அதை ஒரு விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் மூலமா எடிட் பண்ணி டெலிவர் பண்றார். இதனால அவரோட பர்சனல் வேலைப்பழு குறைஞ்சு வருமானம் நம்ப முடியாத அளவுக்கு அதிகமா இருக்கு. இப்போ நீங்க கண்டிப்பா ஒரு உத்வேகத்தோட இருப்பீங்க. அந்த உத்வேகத்தை செயலா மாத்துறதுக்கு இதோ உங்களுக்கான ஒரு சிம்பிளான 7 நாள் ஆக்ஷன் பிளான். இந்த வாரம் நீங்க எடுக்க வேண்டிய முதல் படிகள் இதுதான். இதோ உங்களுக்கான முழு ப்ளூ பிரிண்ட். இந்த பகுதியில கிடைச்ச இன்ஸ்பிரேஷனை உடனடியா செயலுக்கு கொண்டு வரதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப்பும் இதுல இருக்கு. இந்த வாரமே இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. கடைசியா இந்த முழு பகுதியோட சக்தி வாய்ந்த மைய கருத்து இதுதான். உங்க நேரத்தை விக்கிறத நிறுத்துங்க, சிஸ்டம்ஸை உருவாக்க ஆரம்பிங்க. நேரத்தை விக்கிறது உங்களை ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல வளரவே விடாது. ஆனா சிஸ்டம்ஸை உருவாக்குறது உங்க வருமானத்துக்கு எல்லையே இல்லைங்கிறத உறுதி செய்யும். இந்த மனநிலை மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வர நீங்க தயாரா இருந்தா அடுத்த ஸ்டெப்பை எடுங்க. உங்க முதல் திறமைய வச்ச இன்கம் சிஸ்டத்தை எப்படி உருவாக்குறதுன்னு அடுத்த பகுதியில பார்க்கணும்னு நீங்க விரும்பினா கீழே ஆட்டோமேட்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க தூங்கும் போதும் பணம் சம்பாதிக்கணும்னா நம்ம பணம் கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம்.